சரணம் ஆதாரமாகவே சரணம் யமதர்மராஜா ராஜா பூதகரங்கள் புடை சூழ இந்த வைவசுத பட்டினத்தை ஆண்டு வரும் யமதர்மராஜன் அடியன் சித்ராகுப்தனை சக்தி ஆனவர்கள் சித்திரம் எழுத அந்த சித்திரத்திலே பிறந்தவன் அல்லவாணி சித்ராகுப்தன். அழகான முகம் கொண்ட நான் அகோரமான வடிவமைக்கிறேன் என்றால் அதற்கு காரணமும் சிவபெருமான் தான். போராமை உண்டையா, மனுஷாளுக்குள்ளே போராமை கிடையாது, தேவருக்குள்ளே போராமை உண்டு. நான் சூரிய மகனுக்கு மகனாக பிறந்தவன். என் தந்தை எவ்வளவு அழகு, நான் அவ்வளவு அழகுடையவன். பெண்கள் எல்லாம் என்னை சுழிந்து கொள்ளுவாங்க, அவங்களோடு விளையாடிட்டு இருப்பேன். ஆனா கடமை மறந்துடுவேன். அதனால எல்லாரும் போயிட்டு சிவபெருமன் கிட்ட சொன்னாங்க, அவன் அழகா இருக்கிறதுனாலதான் பெண்களோடு கவர்ந்து இருக்கிறான். உடனே சிவபெருமான் என்ன கூப்பிட்டார். ஐயன் கூப்பிடான்னு ஓடினேன். என்ன ஐயான்னு அந்த கணத்தை போய் எட்டி பாடுறாங்க. சொல்றாரு, போய் எட்டி பார்த்தேன். விகாரமான முகம், அபாரமாக இருந்தது. கண்களால் பார்க்க முடியாத விகாரமான உருவம் இருக்கிறது. இன்று முதல் அந்த முகம் உண்டுதான். அந்த பிம்பம் என்னுடைய முகத்தினுடைய பிம்பம். அந்த கடமையை தவறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு விதி இருக்கிறது. தெய்வங்களாக இருந்தாலும் சரி, உண்மை தண்டனை அனுபவித்தே. அந்த தண்டனை அழகாக இருக்கிறேன் என்பது கடமையை மறந்ததால் எனக்கு அந்த தண்டனை. கடமை மீறி நடந்தால் இன்னொரு தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. இரண்டு மலைக்கு நடுவே பர்வத மலை அந்தரத்தில் மயிரடையால் கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. உனது தலைக்கு மேலே என் சிம்மாசனத்திற்கு கீழே அக்னி. நான் தவறு செய்தால் பர்வத மலை அருந்து என் சிரசின் மீது விழுந்து நான் அக்னி ஆற்றில் விழுந்து எரிஞ்சு சாம்பலாக முன்முற்றிலிட்ட கட்டளை. அது வரையில் இதுவரையும் சந்தோஷமாக வாழ்ந்தவரை. இந்த சித்ராகுப்தன் இருக்கும் வரை அப்பா உங்கள் ஆட்சியில் தவறு என்பதே நடக்காது. இன்று யார் யாருடைய விதி முடிந்தது, யாரால் உயிரை கவர்ந்து வந்திருக்கிறாய், விளக்கம் தேவை. பிரபு, கவர்ந்து வந்த உயிர்களுக்கு நன்மைகளை செய்தவர்களுக்கு சொர்க்கத்தில் இடமும், தீமைகளை செய்பவர்களுக்கு நரகம் என்று சொல்லக்கூடிய கீழ் நரகத்தில் கொண்டு முதலில் யார் பார்? முதலில் பழைய கணக்கை பார்க்கிறேன், அடுத்தது உன் கணக்கை பார்க்கிறேன். என் கணக்கை அப்பொழுதுமே பார்க்க முடியாது, சரியாக இருக்கும் எனது நேர்கணக்கு. பிரபு, பழைய கணக்கின் பிரகாரம் குடிகார காண்டிபன் எடுத்து வருகிறவரை அவன் என்ன தவறு செய்தார்? குடித்து விட்டு நாடகம் நடக்கின்ற இடத்தில் எல்லாம் அமக்கலம் செய்கின்றான். அப்பேற்பட்டவன் அவன். கொண்டு வருகிறேன்.
வாடா அங்கடா பண்ணிப்பா. யமலோகமா இல்லை டேய் யாரு நீ போய் தண்ணி பண்ணுடா. போ தண்ணி பண்ணா. சைடு சைடு எங்கடா எம்மாடா இருக்கா? நம்ம அவன் குஸ்டிக்கிற மாதிரி நம்ம சொம்பளா போட்டு ஓடிக்கிறானே. என்னடா எம்மாடா சாப்பிட்டா? யார் நீ எங்க ஊர்ல புதுசாகிற? உங்க ஊர்ல நான் புதுசு. யார் நீ? புதுமையாகத்தான் தெரியும். பாபா தண்ணி அப்படியே எத்தனை பேருக்கு நான் தண்ணி காட்டிருக்கேன். நீ ஊத்துற வரைக்கும் நான் நிக்கா. இந்த கையை பிடி கையை பிடி. இப்ப கூட அந்த தண்ணிய எங்க போதா? அங்க போதா? வாங்க வா. வாடா ஓத்து வாடா. வா அது தலை கைட்டு நம்ம விதவிதமா மாட்டிட்டு வந்துக்கிறா. கைட்டு அந்த தலைப்பாவா? தலப்பாவா? எத்தா இங்க வா குனி. சரியாடா குனி சொன்னாங்க. இப்படி திருப்பி குனி. வாடா. ஈஸ்வரா ஈஸ்வரா. சைடு செதுவில்ல எங்கடா இங்க? திராசா ராசியா. இந்த பாட்டில் எதுவும் காடி போடு. வா மறுபடியும் வா. நாத்தடிக்கு வாடா. எவனா நான் நல்லவன் நினைச்சு கப்பல்ல சேர்த்தேன். என்னடா ஸ்டேஜ் வைக்குது? விதி முடிந்து விட்டது. வீரத்தோடு குளித்தவன் எங்கிருக்கிறான் என்று மறந்து விட்டான். அடியே சித்ரா முத்தா, நான் ஆடலப்பா. நீ சாப்பிட்ட பாரு, அது உன்னை ஆட வைக்குது. குடிகாரனை பார்த்து குடிகாரனை கேட்டா நம்மள குடிகாரனை கேட்ட. குடிகார காண்டிபா, நீ வந்திருப்பது எந்த இடம் தெரியுமா? இதுதான் யம உலகம். நீ சென்றது மதுபான கடை. இரு சக்கர வண்டியிலே வந்தாய். உன் மீது 4 சக்கர கார் மோதி அகால மரணம் அடைந்து விட்டார். நான் யார் என்று தெரிகிறதா? உனது கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய சித்ராகுப்தன். சித்ராகுப்தரம் அல்ல, சித்ராகுப்தன். சரி விடு, யாரையோ குத்துற. இவரு யாரியா? லமனா இந்த வைவசுக பட்டணத்தை ஆண்டு வரும் 2 திசைக்கு அதிபதி, உயிர்களை கவரக்கூடிய யமதர்மராஜன். யமனா? புது யமனா பழைய யமனா? புது யமனா பழைய யமனா? அடே குடிகார காண்டிபா, குடி போதையில் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. புது யமன் என்றால் என்ன, பழைய யமன் என்றால் என்ன? இது தெரியாது. பழைய யமன் யாரு? இந்த பழைய கழுக்கட்டிங்க இருக்கும் பாரு, வயசானவங்க, வயதானவங்க, அவங்களெல்லாம் வாரியும் போட்டு பழைய யமன். பழைய யமன்
இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்கிறேன். புது அம்மா யாரு? புரியவன். அம்மால 100 ரூபா போவான். பைபாஸ் ரோட்ல. அம்மால 108ல வாரினே போவான். பின்னாடி. என்ன ஊட்டுல போன நீ? பறவையில கூட 2 பேரு. அம்மால வேண்டாம் கோயிந்தா. காட்டிப்பா. ஏய் நாளடா. பார்த்தாயா? பூத கணங்கள் எல்லாம் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆஹா. இதுதான் நரகம். சரியா? இந்த நரகத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? யாரு? இந்த யமதர்மராஜன். அடே குடிமகனே, ஐயா நீங்க தான் குடித்து விட்டு கனவி மனைவி மக்கள் அனைவரையும் வாட்டி வதைத்து குடும்பத்திற்கு அடங்காத நீ ஊரை கெடுக்கிறமே இவனுக்கு சௌகரி கொடு. குடிப்பதற்கு பணம் இல்லை என்பதற்காக கட்டிய மனைவியின் மாங்கல்யத்தை அறுத்த பொண்ணு மாங்கல்யத்தை அறுத்தாலும் உனக்கு தகுந்த தண்டனை. அங்க வைன் ஷாப் இருக்கான். உள்ள இருக்கும். அடுத்த களத்தில் பால்கார பறந்தாமல் 1 லிட்டர் பாலிலே 3 லிட்டர் தண்ணி ஊற்றுகிறான். அவன் 3 லிட்டர் ஊத்துறான். அந்த பாலை எடுத்து டீ கடைக்கு ஊத்துறான். அவன் ஒரு 2 லிட்டர் ஊத்துறான். யார் யார் கலப்படம் செய்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அதோ கொதித்துக் கொண்டிருக்கிறது பற்றிய கொப்பரை. எந்த கொப்பரை? அந்த எந்த கொப்பரை அவர்களை மாற்றி வதைக்கிறீர்கள். பிரபு, அடுத்ததாக இது முக்கியமான பிரபு, தஞ்சாவூரை சேர்ந்த நாம் தலுக்கராணி குளிக்கராணியை பார்க்க வேண்டும். அவர் கூட இருப்பவர் குளுக்குராணி. அவர்கள் அழைக்கமாறு
ஏய் சொல்லுடி யாருமே கிடைக்கல கிடைக்கல ஏய் 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 இது என்ன இருக்குதா வெயிட்டா இருக்குதா இது என்ன ஒரு இதா இதுதான் யம உலகம். ஏய் ஏமா ஒரு மாதிரியா தேனி மூட்டை மூட்டை காட்டுது ஏய் மணிமொட்டு இருக்கிறதா? அடடடா. யாருமா உலகத்திலே ஏய் காசுக்காக கண்ட ஆடவர்களை கட்டி பிடிக்கும் நீங்கள் இறந்து விட்டீர்கள். இதுதான் யம உலகம். ஜனத்துமா ஆமா. ஏய் அதோ பார்த்தாயா, உங்கள் மேனி எல்லாம் புட்டு பழுது பார்த்த உங்கள் ஐயோ அதோ பார் இடுகாடு என்று சொல்லக்கூடிய ஆவா. நான் யார் என்று தெரிகிறதா? யாரு நீங்க உங்கள் ஆயுள் கணக்கை பார்க்கக்கூடிய ஆ. சித்ரா. சித்ரா குத்துறவன் உண்மைதான் அதேனடி சித்ராவன் உண்மைதான் சித்ரா. ஏய் ஏய், உலகத்திலே என்ன வேலை செய்திருந்தா? பணம் என்றால் தான் பணம் இருந்தால் தா, இல்லை என்றால் சி இல்லை என்றால் சி. காசி தாசி. உண்மைதான் வயிறு பத்தி. கண்ட ஆடவர்களுக்கு ஆ காசுக்காக ஆ காம நீலை ஆடக்கூடிய நீங்கள் உங்க ரேட் என்ன? ஏய் சி போடாய கொட்டா ஓராயிரம் ஓராயிரம் பக்கத்தில வந்து தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிறா தைதம். பத்து போடாய கொட்டா ஓராயிரம் ஓராயிரம் பக்கத்தில வந்து பத்து புடவைய தொட்டா ஓராயிரம் பக்கத்துல வந்து படுத்தோம். 2000 ரூபாவா? ஐயா, ஒரு 2000 ரூபாய் கூட. பணம் விட்டாலுங்க ஆமா, மடுத்தரேவி. ஏய் ஒல்லி ஒல்லி தங்கட கொட்டா மூணாயிரம் மூணாயிரம் Tagurdan takkina dam takkina da தைதம் தைதா தைதம் தாதா தைதம் தைதம். உள்ளி உள்ள ஜாக்கெட்டை தொட்டா மூணாயிரம் உள்ள இருக்கிற மாதுளம் பழம். அந்த 2 மாதுளை பழத்தை நான் கடிப்பேன். பச்சையா பச்சையா முன்னாடியாவது போன போறையாவது ஏய் இது வாங்க திறமக்கா ஒரு பல்லு இல்ல இது எப்படி கடிப்ப அடுத்து ஏய் பட்ட வட்ட பாவாடையை தொட்டா வட்ட வட்ட பாவாடையை தொட்டா 5000 உள்ள இருக்கிற பப்புளி பழம் 6000 6000 ரூபாவது ஒரு 6000 ரூபாய் கூட. பச்சையா பச்சையா 6000 விட்டாலுங்க 6000 விட்டாலுங்க பச்சையா 6000 ரூபாய் கொடுத்தா மாடா ஐயோ மாடா இங்க வா. யமலோகத்தில் இருந்து அவன் எருமாடு மேய்ச்சி மேய்ச்சி எனக்கு புத்தி பேர் வைத்து போட்டு பூலோகத்திலே இப்பேற்பட்ட அழகான பெண்கள் இருக்கிறார்களா? உண்மைதான் ஆமா. ஐயோ இனிமேலும் சித்ரா குப்தன் வேலையை எனக்கு ஒரு ரவுண்டி
போய் 2 மாசம் ஆகுது பிரபு. பிரபு அவர்களை பார்த்த உடனே எனக்கு அக்கிம் பக்தி தோன்றுகிறது. அவர் யார் அவரு? பிரபு நான் யமலோகத்தில் இருக்கக்கூடிய எதை எப்படி செய்யறானா? உலகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை என்ன செய்வார்கள் இவர்கள்? அறியாத மாநிலங்கள் எல்லாம் இவள் என்ன குற்றம் செய்தால் எம்புவயந்தன் முன்னே இவள் வீதி முடிந்ததாலே இவளுக்கு என்ன தண்டனை சொல்வார்? கணவனுக்கு துரோகம் செய்த பாவிகள் கண்ட ஆளுநர்களை கட்டிப்பிடித்து கேவல குணத்துக்காக இன்பத்தை கொடுத்த பொதுபாவிகள் தேவலோகத்திலே இந்த யம உலகத்திலே உன்னை கண்டுபிடிக்கிறார் என்றால் இன்றுமற்ற பாவிகள் இருக்கலாமா? தகதகத்தி என்று முடிக்கிறார் கப்பா ஊடகத்திலே எப்படி கண்ட ஆடுகளை போன் நம்பரை வாங்கினீங்களோ, எத்தனை உயிர்களை சாவடிக்கிறீங்களோ
போய் ஆ, போய் அடிக்கலாம்ப்பா. பாபு, அடுத்தது தவறுகளை செய்தவர்கள் தங்களை அனுபவித்து விட்டார்கள். எப்படி கண்ட ஆடவர்களை புறத்துக்காக கட்டி பிடித்தார்களோ அதே போன்று அக்னி கம்பத்தை கட்டி தழுவி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை சுட்டு அவர்கள் தாங்கிக்குவார்கள். தாங்குவார். அப்பா பழைய கணக்கு முடிந்து விட்டது. புதிய மனைவி என்று என்னப்பா? அதில் அம்மா கொடுக்குறாங்க. ஐயா, புதிய கணக்கு புதிய கணக்கை நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் போக போகை இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை யாருடைய உயிரை கவர வேண்டும் தெரியுமா? வார். மதிவதனாபுரி நாடு மதுராபுரி நாடு ராஜவர்மன் மன்னர் ராஜவர்மனுடைய மன்னனுடைய அவர் மகன் பெற்றெடுத்த அந்நாட்டு தவ புதல்வர் அந்நாட்டு இளவரசர் இளவரசர் சிவமணியின் உயிரை சிவமணியின்